ஃபேரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் எப்போவுமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மறக்காமல் எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுவிடுங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுன்ட்டு மட்டும் போடாமல் உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி அண்ட் என்னோட அதர் யூடியூப் சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது டெலகிராமில் தான் அந்த சேனல் வச்சுருக்கேன். ஸோ அந்த கஸ்டமைஸ் ஸ்டோரிஸில் நோ லிமிட்டேஷன்ஸ். நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஸ்டோரியே உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு டைரெக்டாக டெலகிராமில் அதை சென்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். நாம் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் தாய் மாமாவோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் எபிசோட்ஸ்லாம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஃபுல்லாக வில்லேஜாக அந்த டைப்பில் தான் இருக்கும். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. இப்போவே நான் சொல்லிடுறேன், இதில் அன்கட் சீன்ஸ் வரும். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீல் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ நம்மளோட ஃபேரி உலகத்துக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக நான் எதில் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா மூனோட சாரி ஐஷோட பெரியம்மா பெரியப்பாவும் மறு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ கூப்பிட்டுட்டும் அவங்க கிளம்பிட்டாங்க. அதோடு நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலாம். அவங்க போனதுக்கப்புறமா அங்கே பெரிய ஒரு சண்டை நடந்திருந்திருக்கும். ஜின்னு அவங்க பாட்டிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருந்திருப்பாரு. டேபிளையும் அங்கே பக்கத்தில் சின்னதாக சோஃபாக்கு பக்கத்தில் எப்போவுமே மினி ஒரு டேபிளும் இருக்கு இல்லையா, அதை அவர் கையாலே அடித்து உடைச்சிட்டாரு. அதோட அதுதான் போன இதில் நடந்திருக்கும். இது வரைக்கும் ஜின்னு அந்த மாதிரி ஒரு கோவத்தில் யாருமே பார்த்ததில்ல. எல்லாருக்கும் செம்ம ஷாக்காக இருந்தாலும் ஒரு விதமான ஒரு பயத்தையும் கொடுக்குது. பாட்டிக்கா என்ன இவன் இப்படி கோவப்படுறான் அப்படின்ற அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அடிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்துருச்சு. ஜின் தான் சொல்கிறாரு, இதுக்கப்புறமா யாராவது என் பொண்டாட்டி இல்லை அவ குடும்பத்தில் இருக்கிற யாரை பற்றியாவது ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் எதுவும் சொன்னது கிடையாது. இப்போ நான் சொல்கிறதான் கடைசி தடவையாக இருக்கணும். உங்கள் எல்லாரோட மண்டையிலையும் ஏற்றிக்கோங்க. என் பொண்டாட்டி பற்றி சொல்கிறது, என் மாமனாரும் மாமியாரும் இங்கே வீட்டுக்கு அவங்கள அசிங்கப்படுத்துறதுன்னு ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பாட்டி, உனக்கு தான் நான் சொல்கிறேன், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். தனியாக போகிறதுக்கு எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிட்டு ஐஷுவை அவரோட கையை பிடிச்சிட்டு அவங்கள ரூமுக்கு தான் போய் டப்புன்னு கதவை சாத்துறாங்க. ஐஷுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க. ஜின்னு ரொம்ப கோவமாக தான் இருக்குது. அவர் பால்கனியில் நின்று செம்மையாக தம் அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த கோவம் அவ்வளோ, அந்த வெறி ஃபுல்லுமே அந்த தம்மில் தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஐஷுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணெல்லாம் கலங்கி அவங்க கொஞ்சம் அழுதுட்ருக்காங்க. சின்ன அப்படியே ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரியான டைம் அங்கே போயிட்டுருக்கு. இங்கே எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, பாட்டிக்கிட்ட எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சின்னோட அப்பாவும் சித்தப்பாவும் சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே இப்போ அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டியும் அவங்களோட ரூமுக்கு போனவங்க தான். இது எல்லாமே நான் எலாபரேட் பண்ணலை போன எபிசோடில். ஸோ இதில் நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்றத. ஸோ இதில் நான் ஆல்ரெடி அவங்க கிளம்பி போகிறதுக்கு ரெடியாகி இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி போன எபிசோடில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை தான் இப்போ நான் எலாபரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஜின் அப்படியே அவரும்
லைக் வந்து அந்த ரொம்ப தம்மெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து இன்னமும் அந்த கோபம் அடங்கலை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை காம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குளிக்கலாம், கொஞ்சம் கோல்டு ஷவரில் இருந்தால் கொஞ்சம் காம் ஆகும் அப்படின்றதுனால அவர் வந்து ஃபுல்லாக கோல்டு ஷவரில் தான் வந்து இருக்கார். அதுக்கப்புறமா அப்போ வந்து ஐஷுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது. இப்போ அவங்க சின்ன தேடி தான் வந்து போகிறாங்க. ஸோ ஜின் வந்து பாத்ரூமில் தானே இருக்கார். டோரை நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ணிட்டு பாவா அப்படின்னு அவங்க அந்த அந்த அழுகையோடு அவங்க வந்து ஐஷு சொன்னதுமே ஜின்னுக்கு வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஐஷுவை வந்து உள்ளார இழுக்கிறாரு. பொண்டாட்டி பாவா, ஏன் பாவா பாட்டி இந்த மாதிரி பண்ணாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அழறாங்க. ஏய் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, பார் அவங்க அவங்க எது சொல்கிறதுன்னு பெருசாக எடுத்துக்காதடி, நான் இருக்கேன்டி, இனிமேல் அந்த மாதிரி நடக்காதடி, பொண்டாட்டி அழாதடி அப்படின்ற மாதிரி ஜின் வந்து ஐஷோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு ஐஸ் எல்லாம் அப்படியே ரப் பண்ணுறாரு. கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஒழுவிக்கிட்டே இருக்கு. கஷ்டமா இருக்கு பாவா, பொண்டாட்டி அழாதடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஐஷுவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஐஷு வந்து அவங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வழியுது. அவங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கிஸ் வந்து கொஞ்சம் ஒரு அந்த கிஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, நான் இருக்கேன், உனக்கு உனக்கு எல்லாமுமா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த கிஸ்ஸில் வந்து ஐஷுக்கு கிடைக்குது. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. லைக் ஷவர் கீழே தான் ஜென்னு நின்றுட்டு இருந்திருப்பாள். ஸோ இப்போ ஐஷுவும் வந்து ஃபுல்லாக வந்து நனைஞ்சி போயிட்டாங்க. ஜென் தான் ஐஷுவோட ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் கான்டாக்ட் போகுது. ஏய் பொண்டாட்டி, நான் இருக்கேன்டி உனக்காக. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் அத்தை மாமா கிட்ட நாளைக்கு போய் பேசிக்கிறேன், சரியா? வருத்தப்படாதடி, நான் இருக்கேன் உனக்கு. யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்காக. உனக்கு எப்போவுமே ஒரு துணையாக நான் இருப்பேன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஐஷுவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து லைக் அவங்களுக்கு அப்போ தான் வந்து ஃபீல் ஆகுது, லைக் வந்து என்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக்கை வந்து ஐஷு பிரேக் பண்ணிட்டாங்க. சின்ன மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே செம்ம ப்ரெஷ் ஆயிடுச்சு. நான் வெளியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஓடுறாங்க. லைக் வந்து வெளியில் போக பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐஷுவை உள்ளார இழுத்து அந்த டோர்லேயே லாக் பண்ணிடுறாங்க. எங்கடி ஓட பார்க்குற? இவ்வளோ நேரம் எப்படி இருந்தோன்னு தெரியல, இப்போதான் உனக்கு தெரியுதா? பாவா விடுப்பாவா, நான் போகிறேன். ஏய் எங்கடி போகிற? எங்கே போகிற? அப்புறமா சேர்ந்து போய்க்கலாம், இப்போது நமக்கு ரொம்ப வந்து டெம்ட் ஆயிடுச்சு, பாரு எப்படி தூக்கிட்டு நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை காம் பண்ண வேண்டாம், அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்கடி, நீ வேணும்ல அதுக்கு. பாவா என்ன இப்படிலாம் பேசுகிற, விட்டு போவா. ஆமாம்ல, பேசக்கூடாதுல்ல, நம்ம ஆக்ஷனில் தானே காட்டணும், காட்டிட்டா போச்சு. அந்த கிஸ்ஸு செம்ம வந்து ஒரு ரஃப்பான கிஸ்ஸாக வந்து போயிட்டுருக்கு. 2 பேரோட டங்குமே செம்மையாக வந்து ஃபைட் ஆகுது. சின்னோட ஹேண்ட்ஸ் வந்து சும்மா இல்லை. ஐஷுவோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார அவங்க வந்து டாப்ஸ் அண்ட் பேண்ட் அந்த மாதிரி தானே வந்து போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்ஸுக்குள்ளார தான் சின்னோட ஹேண்டு போகுது. அவங்களோட வெஸ்ட்டு கிட்ட தான் செம்மையாக விழுந்து பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாங்க. ஐஷுவும் அவங்களோட ஹேண்டை வந்து அப்படியே சின்னோட நெக்கில் ரேப் பண்ணிட்டு ஈக்குவலாக வந்து அந்த கிஸ் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. சின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐஷுவை அப்படியே வந்து தூக்குறாரு. அவர் ஐஷோட 2 லெக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஜின்னோட அவரோட வெஸ்ட்டில் ரேப் ஆகிறது. அந்த கிஸ் ரொம்ப ஹீட்டப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஜின் அவரோட ஹேண்ட்
அப்படியே வந்து ட்ராவல் ஆகி ஐஷுவோட இன்னர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் அன்ஹுக் பண்ணுறாரு. பண்ணிட்டு அண்ட் இதுக்கப்புறமா எல்லாமே வந்து அன்கட் சீனா டெலகிராமில் தான் வரும். இல்லைனா யூடியூப் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டு விட்டுருவான். அதனால் வந்து அன்கட் சீன்ஸ் டெலகிராமில் வரும். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. ஐஷுவும் ஜின்னும் 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டு ஐஷுக்கு வந்து சாரீ எல்லாம் அவங்கெல்லாம் சாரீ கட்டி வியர் பண்ணிட்டு எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கீழே வராங்க. பாட்டி வந்து இன்னமும் ரூம்லேயே தான் இருக்காங்க. அவங்க ரூமை விட்டு வெளியில் வரல. ஸோ எல்லாருமே வந்து ஸோ மறு வீட்டுக்கு போகணும் இல்லையா, அதுக்கு வந்து எல்லாம் அவங்க எல்லாம் ரெடி ஆகி கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஜின் வந்து சரிப்பா அம்மா சித்தி சித்தப்பா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா, அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறமா ஃபோன் பண்ணு சரியா? சரிங்கப்பா. பாட்டி அதை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கிளம்பு, இதை பற்றி யோசிக்க வேண்டாம், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அவங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கிளம்பி இப்போது நீங்கள் வந்து அந்த ஜீப் ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஜீப்பில் தான் வந்து அவங்க கிளம்பி ஐஷுவோட வீட்டுக்கு வந்து வராங்க. இப்போ அவங்க ஜின் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அண்டாட்டி பவா, நம்ம உன் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிடலாம். எங்கே மாமா? சொல்கிறேன் சரி பாவா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து போகிறாங்க. ஒரு பிளேஸில் வந்து கார் நிற்கிது. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். எங்கே இருக்கோம்? நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சின்ன அவரும் வந்து போயிட்டு அவர் வந்து ஒரு 2 பேக்கேஜுன்ற மாதிரி அவர் வந்து 2 எடுத்துகிட்டு வராரு. அதை வந்து அவரோட காரில் வச்சுட்டு போகலாமா? போகலாம். ஆனால் அது அது உன்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்குது பாவா? அது சர்ப்ரைஸ். போகலாமா? சரி பாவா. அவங்களும் வந்து அங்கே ரீச் ஆகிடுறாங்க. ஸோ பொண்ணும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு வந்தால் எப்படி வந்து வரப்பு வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் வந்து உங்களோட ஐஷுவோட அப்பா அம்மா லைக் பெரியம்மா பெரியப்பா அவங்க எல்லாமே ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட லைக் வந்து பெரிய லைக் வந்து உங்கள் பெரியப்பா பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே இல்லை. அவங்களுக்கு வந்து இவன் வரான்றதுக்காகலாம் என்னால் இருந்துட்டு இருக்க முடியாது. அந்த பஞ்ச பரதேசி வரும்போதெல்லாம் நான் வந்து எதுக்கு இருக்கணும், என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தால் எப்படி இருக்கும் என்ன அப்படின்லாம் அதெல்லாம் வந்து இருக்கும்ல. ஸோ அவங்களாம் வந்து உட்காந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜின் வந்து அவர் வந்து வாங்கிட்டு வந்திருப்பால, அப்போ தான் வந்து அதை வந்து ஜின் வந்து ஐஷோட பெரியம்மா பெரியப்பா கிட்ட கொடுக்குறாங்க. லைக் ஐஷோட பெரியப்பா தான் என்ன மாப்பிள்ள இது? அதுவா மாமா, முதல் தடவையாக மறு வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது சும்மாவா வர முடியும்? அதான் மாமா உங்களுக்கும் அத்தைக்கும் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? பரவாயில்ல மாமா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாங்க. சரி என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி பிரித்து பாருங்கள், என்ன உங்கள் மாப்பிள்ளை கொண்டு வந்திருக்காருன்ட்டு நாங்களும் பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பிரித்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி நின்றுட்டு இருந்த அந்த ரிலேட்டிவ்ஸ்க்குமே செம்ம ஷாக்கு. மாப்பிள்ள என்னது? என்ன மாமா உங்களுக்கு பிடிக்கலையா? நான் வேறு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? அது இல்லை மாப்பிள்ள, இவ்வளோ காஸ்ட்லியாக. அட என்ன மாமா நீங்கள், இதில் என்ன இருக்குது காஸ்ட்லி அப்படின்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலி சின்ன வந்து என்ன வாங்கி விட்டு வந்திருப்பாரு அப்படின்னா வந்து ஐஷுவோட பெரியம்மா பெரியப்பாக்கு தங்க தங்க லைக் வந்து தங்கத்துலேயே அந்த பட்டு சட்டை வேஷ்டி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு இது, அதுதான் வந்து அவர் வாங்கிட்டு வந்திருப்பார். அதே மாதிரி தான் சேரீலையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முக்கால்வாசி எல்லாமே கோல்டு ஜரிகையாக தான் வந்து இருக்கும். கோல்டு லைக் பியூர் கோல்டை அந்த ஜருகியாக அந்த தின்ஸ் இதாக வந்து இது பண்ணி அதில் சேரீ வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுதான் வந்து ஜின் வந்து நிலா சாரி ஐஷோட அம்மாவுக்கும் வந்து பெரியம்மாவுக்கும் கொடுத்துருந்துருப்பாங்க.
அதுதான் வந்து அவ்ளோ ஷாக்கு. இவ்ளோ இது காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. மாமா இது நான் ஒரு மருமகனா என்னோட மாமனாருக்கும், மாமியாருக்கும் குடுக்குறது. இத நீங்க கண்டிப்பா வாங்கிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு அவ்ளோ வந்து ஒரு ஹேப்பியா இருக்கு. இவ்ளோ இதா வந்து ஒரு அன்பளிப்பா குடுக்குறாங்களே அப்படின்றபோது அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. உடனே சுத்தி இருந்தவங்கலாம், "ஆஹா பரவால்ல பரவால்லப்பா. நல்லாவே வந்து உன் மாமனார், மாமியார நல்லா கவனிச்சுப்ப போல. பின்ன என்னோட மாமனார், மாமியாராச்சே. அவ்ளோ சுலபமா விட்டுற முடியுமா என்ன?" அப்படின்ற மாரி அப்படியே வந்து எல்லாம் ஜாலியா, ஃபன்னா அந்த மாரி அப்படியே டைம்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. லைக் வந்து இப்போ ஆயுஷ் வந்து அவங்களோட ரூம்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக அவங்க வந்து ரூம்ல இருக்காங்க. ஜின் வந்து இப்போ ஐஷோட பெரியம்மா பெரியப்பா கிட்ட தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அத்தை மாமா நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன் மாப்பிள்ள ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு பதட்டமா ரெண்டு பேருமே வந்து கேக்குறாங்க. இல்ல அத்தை மாமா நேத்து நீங்க வீட்டுக்கு வந்தபோது பாட்டி அந்த மாதிரி பேசி இருந்திருக்க கூடாது. அந்த மாதிரி நான் அங்க இருந்திருந்தா அந்த மாதிரி பேச விட்டு இருந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் அது எங்க தப்பு தான். மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஜின் சொல்றாரு, மாப்பிள்ள இது எதுக்கு மாப்பிள்ள நீ அவங்க பண்ணதுக்கு இல்ல மாமா உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன் சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நான் உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போனேன். அப்படி இருக்கும்போது எங்க வீட்டில் எனக்கு தெரியாம ஏன் பாட்டி இப்படி உங்ககிட்ட சொன்னது வந்து அது என்னால் ஏற்றுக்க முடியல. அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது மாமா. அது எங்க குடும்பத்தோட தப்பு தான். மன்னிச்சிருங்க. ஐயோ மாப்பிள்ள பரவாயில்ல மாப்பிள்ள விடுங்க. பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி உங்களோட பெரியப்பாவும் வந்து சொல்றாங்க. அண்ட் வந்து உங்களோட பெரியம்மா வந்து பரவாயில்ல மாப்பிள்ள வயசானவங்க அவங்களுக்கு தன்னோட வீட்டில் இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றது சகஜம் தானே மாப்பிள்ள. நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலாம் மாப்பிள்ள விடுங்க. பொய் சொல்லாதீங்க. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள. நாங்கள் மன்னிச்சிட்டோம் உங்களை. தயவு செஞ்சு திரும்ப மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க சொல்லாதீங்க. எங்களை வந்து நீங்க வேற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை மாமா. அப்போ இதை விட்டுருங்க மாப்பிள்ள. வேண்டாம் இதோட அதை மறந்துடலாம். சரிங்க மாமா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஒரு ஒரு நூன் ஒரு 4, 5 அந்த மாதிரி டைம் வந்து 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி ஆகுது. ஸோ இப்போ வந்து அங்கே நீ ஐஷு ஜின்னு நீ ஐஷுவோட பெரியம்மா பெரியப்பா எல்லாமே உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்களோட பொண்ணு வந்து வராங்க. லைக் வந்து ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வராங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து லைக் அந்த வீட்டு வாசல்ல அந்த ஜீப் நின்றுட்டு இருக்கேல்ல அதை தான் பார்க்குறாங்க. லைக் வந்து ஐஷுவோட சிஸ்டர் யார் அப்படின்னா ஒயன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒயன் தான் லைக் அந்த ஜீப்பை வந்து பார்க்குறாங்க. வாவ் வாட் அ ஜீப் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னாடி உன் வீட்டில் இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஜீப் இருக்குது யார் வந்திருப்பா? ம் அஃப்கோர்ஸ் என் பேரண்ட்ஸ் எனக்காக மாப்பிள்ளை யாராவது பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க தான் வந்திருப்பாங்க. என்னோட ரேஞ்சுக்கெலாம் இந்த மாதிரி தான் இருக்கிறவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டு உள்ளார வராங்க. அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பார்த்தா ஜின்னு ஐஷுவும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஜின் சுத்தமாக வந்து லைக் ஓ கண்டுக்கல. இவனா இந்த பிச்சைக்காரனா இன்னமும் இங்கேயா இருக்கான்? இவ வர இதுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் கோவத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸா. வா எவ்வளோ அழகான ஹேண்ட்ஸமான பையன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சின்ன பார்த்து வழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா. அவனோட ஐஸ் ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ இதாக இருக்கு. மச்சம் மச்சம் செம்மையாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லைக் ஐஷோவோட பெரியம்மா தான் வாங்க
வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து இப்போ ஆயிஷோட அம்மாவோட பக்கத்துல தான் வந்து உட்காடுறாங்க. ஆமா, யார் இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதுவா, இது வந்து ஐஷுவோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏது, என்ன சொல்றீங்க? ஆஹ் ஏன், தோ அங்க நிற்கிறாளே ஒருத்தி, அவ எதுவுமே சொல்லலையா உங்ககிட்ட? ஆஹ் என்னம்மா சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையே. இத அப்புறமா பேசிக்கலாம். சரி அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. அத்தை, அம்மா, நான் ஐஷுவை கூப்பிட்டு அப்படியே வெளில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து போகிறாங்க. ஸோ அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு தான் வந்து அவங்க கிளம்பிடுறாங்க. லைக் ஓயனா, அம்மா, அப்பா, எதுக்கு அந்த பிச்சைக்கார இங்கே வந்து வந்திருக்கான், இன்னும் கிளம்பாம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொன்னதுமே நிலாவோட, சாரி நிலான்ட்டே வருது, சாரி, ஐஷோவோட பெரியப்பாவா பலார்னு, விச் இஸ் மீன்ஸ் ஓயனோட அப்பா, பலார்னு ஒரு அறை விடுறாரு. வாயை மூடிட்டு இருந்துடுறி, தேவையில்லாம மாப்பிள்ளைய பற்றி அவன் இவன் ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொல்ல கூட தாயங்க மாட்டான்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைக் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷாக் ஆயிடுச்சு. அப்பப்பா காம் டவுன் ஆகும்ப்பா அப்படின்ற மாதிரி. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வராதீங்க அப்படின்ற மாதிரி லைக் கோயனோட அம்மாவும் சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற போது தான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு, லைக் வந்து இப்போ ஜின் கொண்டு வந்து கொடுத்தது இதெல்லாமே வந்து சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அந்த பஞ்ச பரதேசி நாய் உங்களுக்கு தங்கத்துல சட்டை, வேஷ்டி, அப்புறம் புடவை கொண்டு வந்து கொடுத்து இதை நாங்க நம்பணுமா அப்படின்ற மாதிரி ஓயன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ நம்புனா நம்பு, நம்பலன்னா போடி, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். உன்னை இங்க இங்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் வந்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு, ஒரு மாப்பிள்ளைய பார்ப்பேன், அவனை கல்யாணம் பண்ணமா மூடிட்டு இங்க இருந்து போனமான்ட்டு, தேவையில்லாம ஏதாவது போன தடவை பண்ண மாதிரி பண்ணன்னு வச்சுக்கேன், உன்னை சோத்துல விஷம் வச்சுதான் கொல்லுவேன், அதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாயனோட அப்பா வந்து சொல்றாரு. அப்பாப்பா, அப்படிலாம் எதுவுமே நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க அந்த மாதிரி எதுவுமே டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து காம் பண்றாங்க. அவ்வளோ ஒழுங்கா புத்தி சொல்லி வைங்க, திரும்பலாம் இந்த மாதிரி அவ இதை பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த நைட்டு வந்து நைட் ஆகுது. ஸோ அப்போதான் வந்து ஜின்னும் ஐஷோவும் வந்து ரிட்டர்ன் வராங்க. லைக் அந்த ஜீப்பில் தானே வராங்க. அதை வந்து அங்கே மேலே நின்றுட்டு பையன் பார்க்குறாங்க. அந்த ஜீப்பில் இருந்து வர, ஜீப்பில் இருந்து ஜின் இறங்குறது, ஐஷோ இறங்குறதையும் வந்து பார்க்குறாங்க. இந்த சீப்பான ஜீப்பை வச்சுக்கிட்டு இவன் எவ்வளோ சீன் போடுறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒரு பிராண்ட் நியூ ஜீப்பு மாதிரி தான் தெரியுது. உடனே அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க. லைக் சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த ஜீப்போட ப்ரைஸ் காட்டுது. அதை பார்த்ததுன்னு உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது, இந்த ஜீப்போட ப்ரைஸு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி. அப்போது இவன் சாதாரணமான ஒரு எதுவுமே இல்லாதவன் கிடையாதா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அப்போதான் அவங்க ஃபுல்லாக சின்ன வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. லைக் வந்து அவரோட கழுத்தில் ரொம்ப மொத்தமான ஒரு தங்க செயின் இருக்குது. அண்ட் வந்து கையில் மோதிரம் இருக்கும் இல்லையா, அதுவும் ரொம்ப வந்து ஒரு மொத்தமான மோதிரம். லைக் வந்து அந்த ஸ்ட்ராங், அந்த கெட்டியான ஒரு மோதிரம், அந்த மாதிரியான ஒரு மோதிரம் தான் வந்து அவர் போட்டிருக்காரு. அப்போ தான் வந்து அந்த அந்த கையில் வந்து தங்கத்துலையான பிரேஸ்லெட் இதெல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து எனக்கு புரியுது இவன் எவ்வளோ பெரிய ரிச் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியுது. சே, இவன் இவ்வளோ பெரிய ரிச்சானவனா, இது தெரியாம போச்சு. இவனை எப்படியாவது இப்போ நம்ம வழக்குள்ளார எனக்கு சொந்தமானவனா மாற்றியே ஆகணும் அப்படின்னு அவங்களோட மைண்ட் ஒரு ஈவிலான ஒரு ஐடியாவை வந்து கொடுக்குது. ஸோ நைட் டின்னர் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ரூமில் அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ ஐஷுவோட ரூம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து ஜின்னுவும் ஐஷுவும் பெட்டில் படுத்துட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு சும்மா அப்படியே கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன அப்படியே வந்து ஓவர் ஆகுறாரு. பொண்டாட்டி, மாமா என்ன பண்ணுற பவானி,
தள்ளு பாவா, சும்மா இரு. ஏய், என்னடி இப்போ? உனக்கு தொடுறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு பாவா. இது நம்ம இப்படி பண்ணாத பாவா. அப்பா அம்மாக்கெல்லாம் கேட்டுற போகுது பாவா. கேட்டா கேட்டுட்டு போகுது. கேட்டாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதுடி பொண்டாட்டி. செம்மையா மூடில் இருக்கேன். அவர் அப்படியே ஐஷோட நெக்கு கிட்ட அப்படியே போய் கிஸ் பண்ணி சக் பண்ணுறாரு. ஐஷோ மூன் பண்ணுறாங்க. ஜின்னோட ஹேரை தான் வந்து கிரிப் பண்ணுறாங்க. பாவா பாவா. ஏ பொண்டாட்டி, இப்படி சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் போதை ஏறுதடி. இப்போ அவர் அப்படியே வந்து ஐஷோ வந்து டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்துருப்பாங்க. சின்ன இப்போ அப்படியே ஐஷோட டிஷர்ட்குள்ளார போயிட்டு அவங்களோட இன்னர் சர்க்கிள்லாம் அதை தூக்கி விட்டுட்டு செம்மையாக வந்து சக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்மையாக டெம்ட் ஆகுது ஐஷுக்கு. போதும் பாவா, இன்னைக்காவது வேண்டாம், விடு பாவா. முடியாதுடி, முடியவே முடியாது. செம்மையா மூடில் இருக்கேன். வேண்டான்ட்டுனா சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் கத்துன்னு கத்துற வச்சிருவேன். அப்புறம் உன் அப்பா அம்மாக்கெல்லாம் கேட்டுரும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அந்த போயிட்டுருக்கு. இதெல்லாம் வெளியில் நின்று கேட்டுட்டு இருந்தவன் எனக்கு செம்ம கோவம், அப்படியே ஆத்திரம் வருது. அந்த ஐஷோ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆத்திரம் வருது. அப்போ வந்து லைக் வந்து அவங்களோட இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு டோரை தான் வந்து நாக் பண்ணுறாங்க. லைக் வேகமாக நாக் பண்ணுறாங்க. பவா பவா, ஐயோ தள்ளு பவா, யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க பவா, விட்டு பவா. எவ்வளோ அது ஏன் பொண்டாடி கூட இருக்கும்போது இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம காண்டு. இரு, நான் போய் பார்க்குறேன். ஐயோ பாவா, இரு பாவா அப்படின்ற மாதிரி. இப்போ சின்ன வந்து டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் ஒயன்தான். லைக் வந்து அவங்க வந்து எப்படி லைக் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா, செக்ஸியான அந்த நைட் வேர் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு தான் வந்து சின்ன அப்படியே செடியூசிங் லுக்கில் வந்து பார்த்துட்ருக்காங்க. சின்னக்கா லைக் அதை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்போ வந்து இந்த டோரை நாக் பண்ணிகிட்ருக்க? அதுவா லைக் வந்து செக்ஸியாக அவங்க வந்து அந்த செட்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களோட ஹேண்ட் அப்படியே சின்னோட ஷர்ட் போட்டிருப்பார்ல, அதில் அப்படியே வந்து டச் ஆகுது. அதுவா, என் தங்கச்சியோட புருஷனை பார்க்க வந்திருக்கேன், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சின்னக்கு அதை வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. லைக் வந்து உள்ளார வந்து ஐஷா அவங்க ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து பாவா யார் பாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வர பார்ப்பாங்க. ஐஷோ அங்கேயே இரு, ஏன் பாவா சொல்கிறத மட்டும் செய்யல, அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐஷுவா அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஐஷுவை வந்து ஜின் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இதை வந்து அவள் பார்க்கக்கூடாது, பார்த்தா அவள் வந்து என்ன அவங்க அக்கா இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து இப்போது ஒயனோட கழுத்து தான் வந்து பிடிக்கிறாரு. பிடிச்ச அப்படி நசுக்கிறாரு. இதை பாருடி, இப்போ நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னா என் பொண்டாட்டியோட அக்கான்ற ஒரே காரணத்துக்காக தான். இல்லைன்னு வச்சுக்கேன், நீ இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன், உசுரோட இருந்திருக்க மாட்டேன். உன் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? இவ்வளோ கேவலமாவா நடந்துப்பேன்? உன் தங்கச்சி புருஷன்கிட்ட இவ்வளோ கேவலமாக தான் நடந்துப்பியா? உன் அப்பா அம்மா பார்த்தா என்ன ஆகுறது? ஏண்டி உன் அப்பா அம்மாவை திரும்ப கஷ்டப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த கழுத்தை பிடிச்சிருப்பால, அதை அப்படியே கீழே அவளை வந்து அப்படியே கீழே போடுறாரு. அப்படியே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து ஜின் வந்து அப்படியே கதவை மூடி லாக் பண்ணிடுறாரு. கோவமாக தான் வராரு. ஐஷு பார்க்குறாங்க. என்னாச்சு பவா, யார் வந்திருந்தா, ஏன் கோவமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பவா என்னாச்சு? ஜின் கோவமாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஐஷு இப்போ அப்படியே வந்து கோவம் ஏன் இருக்கா அப்படின்ட்டு ஐஷுக்கு தெரியல. இப்போ ஐஷு வந்து ஜின்னோட லேப்பில் தான் வந்து உட்காடுறாங்க. என்னாச்சு பாவா, ஏன் கோவமாக இருக்க அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து ஜின்னை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி ஜின் வந்து ஐஷுவோட செஸ்ட்டில் தான் அவரோட ஃபேஸை வச்சு அப்படியே ரப் பண்ணுறாரு. பாவா கூசுது பாவா. ஏய் பொண்டாட்டி,
என்ன பாவா? லவ் யூ டி. அச்சோ! கல்யாணம் ஆகி 3 நாள் கழிச்சு இப்பதான் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சா? ஆ, இப்போவாது நான் சொல்றேனே, நீ எப்படி சொன்ன? லைக் அப்படியே வந்து ஜின் அப்படியே வந்து ஐஷோ பெட்ல போடுறாரு. அவ என்ன பண்ற? ஏய், சைலண்டா இரு. அப்படியே வந்து செம்ம டீப் கிஸ் போகுது. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜின் வந்து ஐஷோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டி தூக்கி போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து பறக்குது. அவரோட ட்ரெஸ்ஸா? அவரோட ட்ரெஸ்ஸும் அப்படியே வந்து அவர் கழட்டி தூக்கி தூக்கி போடுறாரு. இப்போ 2 பேருக்குமே வந்து செம்ம வைல்டான ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. அந்த கோவத்தை வந்து ஐஷுவோட பாடியில தான் வந்து அவர் காட்டுறாரு. செம்மையாக வந்து இதாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவா பாவா ஸ்லோவா பண்ணு, வலிக்குது பாவா. வலிக்குதுடா, மெதுவா மெதுவா பண்ணு, வலிக்குது. ஏய் ஏய், முடியாதுடி முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டே வந்து சும்மா சம்பவம் வந்து அந்த நைட் அப்படியே போகுது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 2 பேருமே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ கண்ணாடி முன்னாடி தான் வந்து ஆக்சுவலி நின்றுட்டுருக்காங்க. பார்க்குறாங்க, அங்கங்கே ஹிக்கீஸாக இருக்குது. ஜின் அப்படியே வந்து பேக்கப் பண்ணுறாரு. ஓய் பொண்டாட்டி, முன்னாடி ரொம்ப நேரமாக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டுருக்கேன். பின்ன என்ன பண்றது, இங்க பாரு நீ எப்படிலாம் கடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் எப்படி கீழே போவேன்? போனா எல்லாம் கேட்பாங்க, என்னது இது அப்படின்ற மாதிரி. ஏன் பாவா இப்படி பண்ற? ஏய், அதெல்லாம் மாமா உனக்கு கொடுத்த ரிவார்டுடி. மயிறு போடா, உனக்கு இதே வேலையா போச்சு. இப்படி வந்து ஃபவுண்டேஷனை ஊற்றி ஊற்றியே பாட்டில் காலி ஆயிரும் போல அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பொண்டாட்டி, உனக்கு காலியாச்சுன்னா மாமா உனக்கு 10 பாட்டில் கூட வாங்கி தரேன். சும்மா இரு பாவா, போ விட்டு என்ன. ஏய் பொண்டாட்டி, மார்னிங்கே செம்ம மூட எத்துறடி, ஒரு ரவுண்டு போகலாமா? பிச்சு போடுவேன். ஆல்ரெடி நீ நைட்டு போனதுக்கு எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது பாவா. நான் என்னடி பண்ணுறது, இந்த மாதிரி அழகா அம்சமாக க்யூட்டான பொண்டாட்டி இருக்கும்போது எப்படி நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆமாம், இந்த பேஜுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, விட்டு போவா. இந்த மாதிரி ஐஷுவும் ஜின்னை தள்ளி விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் ஹைக்கீஸாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபவுண்டேஷனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தெரியாத மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஜின்னும் ஐஷுவும் கீழே தான் வந்து போகிறாங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஜின்னோட லைக் வந்து சாரி ஐஷோட அப்பா அம்மா தான் ஜின்னுக்கிட்ட வந்து உங்ககிட்ட பேசணுமாப்ல. சொல்லுங்க மாமா. இல்லை, தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி. சரி, நான் இப்போ கார்டனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து கார்டனுக்கு போயிடுறாங்க. சொல்லுங்க மாமா. அது மாப்பிள்ள, என் பெரிய பொண்ணுக்கு சொல்லுங்க மாமா. என்ன, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நல்ல பையனா ஏதாவது இருந்தால் சொல்லுங்க மாப்பிள்ள, சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஐஷோட அப்பா அம்மா வந்து ஜின்கிட்ட கேட்குறாங்க. மாமா, இது நான் இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சொந்தத்துலேயே யாராவது இருந்தால் கூட சொல்லுங்கள், ஒரு நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கள், பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மாமா முதல்ல உங்கள் பொண்ணுக்கிட்ட இதை பற்றி பேசுங்க, சரியா? என்னோட சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க தான், ஆனால் உங்கள் பொண்ணு எனக்கு நடந்த மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கு நடக்கிறத நான் விரும்பலை மாமா. அவங்க திரும்ப அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? முதல்ல உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்க. இல்லை மாப்பிள்ள, அவள் கல்யாணம் பண்ணால் சரியாயிரும், திரும்ப இந்த மாதிரிலாம் நடக்காது மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ஜின்கிட்ட வந்து கேட்குறாங்க. சரி மாமா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜின்னும் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. லைக் வந்து ஜின் வந்து அந்த டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறாரு. இதுதான் லைக் ஒரு ஃப்ரெண்டு யார் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் நான் வந்து உங்ககிட்டே வந்து விட்டுறேன். அது வந்து யாராக இருக்கும் அப்படி ஜின் வந்து யாரை பற்றி ஐஷோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு அப்படின்றத வந்து நான் உங்ககிட்டே வந்து விட்டுறேன். ஸோ அது யாராக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா ஃபெரிஸ், ஓகேவா? அண்ட் இதோட இந்த
எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்கட் சீன்ஸ் டெலகிராமில் போடப்படும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபேரிஸ். பாய் பாய்.